ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெங்காய சட்னி சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 5-6 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 வரமிளகாய், ஒரு லெமன் சைஸ் புளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய், பெருங்காயம், உப்பு, கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவை. இது நல்லா ஒரு கடாயில் முதல்ல இந்த வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். காரம்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். இது நல்ல ஒரு வாரம் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ட்ராவல்க்கெல்லாம் ஊருக்கெல்லாம் பிரயாணப்படும் போது இந்த மாதிரி இட்லி நம்ம எப்படியும் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போவோம். அப்போது இந்த வெங்காய சட்னி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்ல 2-3 நாள் ஜர்னினா கூட இது கெடாமல் இருக்கும். இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். புளியும் வதக்கிக்கணும். புளி, மிளகா, உப்பு, வெங்காயம், அவ்வளோதான் இதுக்கு தேவை. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ எல்லாத்தையும் வதக்கினதை எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். இதுவே உங்களுக்கு நிறைய வேணும், நிறைய காணணும் அப்படின்னு டெய்லி இது பண்ணுறதுன்னா நீங்கள் பருப்பை கூட வறுத்து இதோட கூட போட்டு அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்போ உளுத்தம்பருப்போ கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் நிறைய காணும், உங்களுக்கு அதிகமாக வரும். இப்போ அடுத்தது தாளிச்சிடலாம். எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச விழுதையும் போட்டு ஒரு தடவை கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வெங்காய சட்னி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இது நல்ல புளிப்பும் காரமுமாக இருக்கிறதுனால சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடும். அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.